நான் பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஆ வணக்கம் தம்பி. நீங்கள் தான் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டரா? நான் இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர். எனக்கு தெரியும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஊரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக சித்திரலேகான்னு ஏதோ ஒரு பொருளி பரவிட்டு இருக்கே, அது பற்றியும் எனக்கு தெரியும். தம்பி, அதெல்லாம் புரளிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இங்க பாருங்க, அந்த பேய் இவனை கொன்னுடுச்சு. இவனோட உடம்பு அந்த பங்களா முன்னாடி தான் இருந்தது. புல்ஷிட். பேய் பிசாசுலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இங்க செத்து கிடக்குறான்ல, அவனை எவனாவது ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணியிருக்கணும். இல்லைனா முன்விரோத காரணமா எவனாவது கொலை பண்ணி அந்த பங்களா முன்னாடி போட்டிருக்கணும். சந்தேகம் வரக்கூடாதுன்னு சித்திரலேகான்ற பேரை யூஸ் பண்றாங்க. எப்ப போலீஸ் தம்பி, அவனை நல்லா பாருங்க. கொலை பண்ணி போட்ட மாதிரியா இருக்கான். பேய் அடிச்சு செத்து போயிட்டான் அவன். அவன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. அவன் உடம்பு பாருங்க எப்படி வெளிரி போய் கிடக்குதுன்ட்டு. வேற ஏதாவது பாய்சன் கொடுத்து அவனை கொலை பண்ணியிருக்கலாம். யாரு என்னன்றது விசாரிச்சாதான் தெரியும். அவன் உடம்ப யாரும் தொடவோ இங்கேருந்து எடுத்துட்டு போவோ அனுமதி கிடையாது. தம்பி, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நாங்க நம்புறோம். கண்டிப்பா இது சித்திரலேகாவோட வேலை தான். ஆமா ஆமா சார், அந்த மாளிகை தீ பிடிச்சி எரிஞ்சுது. அந்த சித்திரலேகாவோட அறை நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்தது. நான் தான் அந்த முதல்ல பார்த்தேன். அப்படின்னா சித்திரலேகா வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ எங்க செத்து கிடக்குறானே, இவனோட பணமும் அந்த மாளிகை முன்னாடி தான் இருந்தது. அப்படின்னா என்ன, இவன் அவதான் கொலை பண்ணிருக்கா. அதுதான் உண்மை. எல்லாரும் உங்க வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? அங்க செத்து கிடக்குறவன் எப்படி செத்தானே தெரியாது. அவனை விஷம் கொடுத்து சாகடிச்சாங்களா இல்ல அவனை தாக்கி சாகடிச்சாங்களா என்னன்றது அட்டாப்சி பண்ணி ரிசல்ட் வந்தா மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம இது ஒரு மர்டர் கேஸ்ல போலீஸ் இன்வால்வ் ஆகியே தான் ஆவாங்க. இதையும் தாண்டி வேற யாராவது பேய் பண்ணிடுச்சு பிசாசு பண்ணிடுச்சுன்னு வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து அவங்களை நான் ஜெயில தான் தூக்கி போடுவேன். எல்லாரும் அமைதியா இருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணட்டும். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தம்பி, நீங்க உங்க கடமையை பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. யோ சூரி. எஸ் சார். முதல்ல இங்க இருக்க க்ரௌட் எல்லாம் கிளியர் பண்ணு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. முதல்ல பாடியை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் கேளு. டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. ஓகே சார். உங்க யூனிஃபார்ம் எங்க? சாரி சார், பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வர டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் சார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இல்லாமல் இப்படி வந்தீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சாரி சார். முதல்ல க்ரௌடை கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் இங்கேருந்து கலைஞ்சு போங்க. இங்கே யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் இங்கேருந்து போங்க எல்லாரும். என்ன மச்சான் இவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே வீட்டு பின்னாடி தானே வெயிட் பண்ண சொன்னாலுங்க. ஏதோ முக்கியமாக பேசணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுங்க. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமா வந்துட்டு இருக்காளுங்க. டே மஞ்சமுடி, அவங்க என்ன உன்ன மாதிரி வெட்டியா இருப்பாங்களா? வீட்டில் என்ன வேலை இருக்கும்டா, முடிச்சுட்டு தாண்டா வருவாங்க. ஹலோ ஹீரோ சார், வேலை எல்லாருக்குமே இருக்குதான். அதுக்காக நம்மளை இங்கே வர சொல்லிட்டு அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா. டேய், எனக்கு என்னமோ சரண் செத்துட்டான்ல, அதை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு வர சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுதுடா. அதை பற்றி பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசுவடா. அவன் மட்டும் செத்தது உன்னால தான் தெரிஞ்சிச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் உன்னதான் சாவடிப்பாங்க. டே மச்சான், என்னடா நானா போய் அவனை கொன்னேன் என்னாலன்னு சொல்கிற? ஆமாம், நீ தானே போய் அந்த ஃபோட்டோவை உடைச்ச. உன்னால தானே பேய் வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அவனை கொன்னுடுச்சு. அப்போ நீ தான் காரணம். டே, அப்படி பார்த்தா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போன நீயும் தாண்டா அக்யூஸ்டு. 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு. டேய் வாயை மூடுங்கடா. நீங்க பேசுறதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல. சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டுமா? ஐயோ, ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் அரை மணி நேரம் தான். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல? சரண் அந்த பேய் கொன்னுடுச்சு. ஆமாம், பேய் தான் கொன்னுச்சு, நான் கொல்லலை. என்னது?
இல்லையா? டே லூசு, வாயை மூடுறா. அவன் ஏதோ சும்மா உளறிட்டு இருக்கான், நீங்க சொல்லுங்க. சித்ரலேகா வெளியில வந்தோம், யாரையும் எதுவும் பண்ணலன்னு நம்ம நிம்மதியா இருந்தோம். ஆனா நேத்து சரணை கொன்னுடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம வேற அங்க போயிட்டு வந்திருக்கோம். அவன் வேற அந்த போட்டோவை போட்டு உடைச்சிருக்கான். நம்மள யாருக்காவது ஏதாவது ஆனாலோ இல்ல இந்த ஊர்ல வேற யாருக்காவது ஏதாவது ஆனாலோ அது கண்டிப்பா நம்ம தான் காரணம். எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும். இது ஆரம்பிச்சது நம்ம தான் முடிக்கணும். நாம தான் முடிக்கணுமா? எம்மா, இது ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் போர் கிடையாது, பேய். அப்ப இந்தியா பாகிஸ்தான் போற நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்கன்றீங்க. ஏன் ப்ரோ பார்டர் போக வேண்டியது தானே? கவி சும்மா இரு, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. எங்களுக்கு நீங்க சொல்றது புரியுது, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சில புக்ஸ்ல படிச்ச வரைக்கும், ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிறைவேறாத ஆசையோட செத்து போறவங்க தான் இந்த மாதிரி பிரேத ஆத்மாவா மாறுவாங்க. சரி, அதுக்கு என்ன பண்றது? ஸோ நம்ம சித்ரலேகாவை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறாம இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிறைவேற்றி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். இந்த ஊர்லயும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. எது, பேய் கூட டீலிங் பேசணுமா? எம்மா தாயே, அது பேய்மா, பேய். நாங்க மட்டும் என்ன நாய் நான் சொன்னோம்? ஏங்க, அதெல்லாம் எப்படிங்க சரிப்பட்டு வரும்? பேய்கிட்ட நம்மளால எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? பேய் கிட்ட டைரக்டா நம்மளால காண்டாக்ட் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு சில மீடியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து பேய் கூட பேச வைக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த ஊர்ல இருந்துதான் யாரும் வெளியவும் வரக்கூடாது உள்ளவும் போக கூடாது அப்படின்ட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல. பரிகாரம் பண்ற வரைக்கும் தானே. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். நீங்க ஜாலியா உங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவீங்க. ஆனா இங்க நீங்க பண்ணி வச்ச பிரச்சனைக்காக நாங்க அனுபவிக்கணும். இப்ப என்னதாம்மா நீ சொல்ல வர? இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ண ஒரு தப்பால இவ்வளவு நாள் இந்த ஊர் நிம்மதியா குலைச்சு விட்டுட்டோம். அந்த பேயை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்ப அடுத்து அதை எப்படி நம்ம திரும்ப அனுப்புறதுன்றதை பார்க்கணும். அதை மறுபடியும் அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா போன தடவையே அதை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்து அடைச்சு வச்சிருக்காரு. அதனால இது எதனால இப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாமே நம்ம சரி பண்ண முடியும். ஓகே ஷாலு, எங்களுக்கு புரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்புக்கு நாங்க ஒரு ரீசன் ஆயிட்டோம். ஸோ இந்த சித்ரலேகாவை எப்படி நம்ம அழிக்கிறதுன்றது தான் பார்க்கணும். நீங்க சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். டேய், உனக்கு என்ன பைத்தியம் என்ன பிடிச்சிருக்காடா? எப்படிடா மீடியேட்டர் கூப்பிட்டு வந்து பேய்கிட்ட பேசுறது? நம்ம பேச ட்ரை பண்ணாலே அது நம்மளை கொன்னுடும். அந்த மாளிகை பக்கத்தில் போனாலே கொன்னுடும் நம்மளை. டேய், நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஒன்றும் ஆகாது. மீடியேட்டர்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி மீடியேட்டர் கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி சித்ரலேகாவுடைய பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போறது, இதை பத்தி யாருக்குமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது, நம்மளை தவிர்த்து. ஆமா, இல்லனா நம்மளால தான் சித்ரலேகா வெளியில வந்தான்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மள எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. சரி, இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். சரி, நாங்க கிளம்புறோம். இப்போ உங்களுக்கு கால் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, பட் ரொம்ப நேரம் நிற்க தான் முடியல. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போயாச்சு. காயத்தை ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் கிளம்புறோம். ஓகே. டே மச்சான், நீங்கெல்லாம் என்னடா விளையாடுறீங்களா? அவளுங்க ஏதோ மீடியேட்டர் கூப்பிடணும், பேய்கிட்ட பேசணுன்றாளுங்க. நீங்களும் சரி சரின்றீங்க. அதெல்லாம் முடியாது. பரிகாரம் முடிஞ்சதோ ஒழுங்கா கிளம்பி ஊருக்கு போகிறோம், சொல்லிட்டேன். டே, அவங்க சொல்றதும் உண்மை தானேடா. அவங்க பாட்டுன்னு வீடியோ எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணி இதோ இவன் வேற அந்த ஃபோட்டோ உடைச்சிட்டான். ஃபோட்டோ உடைச்சதும் பேய் வந்துடுச்சு வெளியில. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு ஊரை விட்டு போனதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க தானேடா கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப தப்புடா. ஆமாண்டா, இந்த ஊர்ல தான் நம்ம பாட்டி கூட இருக்காங்க. அப்படியே எப்படிடா விட்டுட்டு போக முடியும்? நாளைக்கு பாட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, என் அழகு ராசா, எவ்வளோ அக்கறை உனக்கு பாட்டி மேல. மூஞ்ச பாரு, இப்போ போனா பாரு உன் பியூட்டி. அவளுக்காக தானே இங்கே டேரா போடணும்னு பிளான் பண்ற. டே மச்சான், உனக்கு அந்த மாதிரி பிளான் என்ன இருந்தா சொல்லிடுறா. நானாவது ஊர் பக்கம் போய் சேர்றேன். பார்த்தல காலையில ஒருத்தனை அப்படி வேட்டையாடி இருக்கு அந்த பேய். உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட காணோண்டா. அந்த மாதிரி நிலைமையில என்னால சாக முடியாதுடா. டே, பயப்படாதீங்க. கண்டிப்பா ஷாலு சொன்ன மாதிரி அந்த பேய்க்கு எதுனா நிறைவேறாத ஆசை இருக்கும்டா. அதனால கூட அது அந்த மாதிரி இருக்கலாம்ல. முதல்ல இந்த சித்ரலேகா யாரு, அவ பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்றத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. சரி மச்சான், என்னமோ சொல்றீங்க. அப்ப இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல தான் நம்ம இருக்கணும் போல இருக்கே. ஆமா, நீ நம்ம ஊருக்கு போயிட்டு மட்டும் என்ன வேலை வெட்டி பண்ண போற? ஒன்றும் இல்லை. அதுக்கு நீ மூடிக்கிட்டு இங்கே இருக்கலாம். ஆனா நம்ம இங்க இருக்க வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்கணும்டா. யாரும் எங்கேயும் தனியா போகாதீங்க. அதுவும் ஈவினிங் மேல வெளியே போகவே வேண்டாம். ஆமா, அந்த சரண் கூட ஈவினிங் வெளியில போனதுனால தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பானு அக்கா அழுதுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா மச்சான், அப்படிதான் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு புரோகிதர் ஊர் தலைவர்லாம் போயிட்டு அந்த சாமியாரை பார்த்துட்டு வர போனாங்கல்ல. அது என்ன ஆச்சுன்றது இன்னைக்கு சாயந்தரம் கூட்டம் கூட்டி சொல்லுவாங்க. ஏதாவது பரிகாரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆனா நம்ம சேஃப்ல நம்ம இருந்துக்கணும்டா, சேஃப்டியா இருக்கணும். ஆமா மச்சான். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். பாட்டி தனியா இருப்பாங்க. நம்ம இங்க இருந்து தான் ஆகணுமா? நாம தான் அந்த போட்டோ வேற உடைச்சோம். ஒருவேளை அடுத்து பேய் நம்மள ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நினைச்சாலே பயமா இருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். அடைச்ச திடீர்னு மழை வேற வந்துடுச்சு. முதல்ல இங்க இருந்து போனோம்.